வருங்கால காவல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான 3 விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025க்கான எஸ்ஐ எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு தெரியும், ஜிஓ 1 பாஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அன்றைக்கி எஸ்ஐ எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு பார்த்துடலாம். செகண்ட் வந்து 2023 எஸ்ஐக்கான ரிசல்ட் இன்னும் பப்ளிஷ் ஆகலையே, அதுக்கான அப்டேட்டை பற்றி பார்த்துடலாம். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 எஸ்ஐக்கான டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்னென்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2025 எஸ்ஐக்கானதும் 23 எஸ்ஐக்கானதும் லாஸ்ட்டில் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துடலாம். என்னென்ன அறிவுரைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துறை ஒதுக்கீட்டு விண்ணப்பதாரர்களுக்கு தனியாக தேர்வு நடத்தப்பட மாட்டாது. ஸோ அவங்களுக்கும் வந்து பொது விண்ணப்பதாரர்கள் கூட சேர்ந்த எக்ஸாம் நடக்கும். அப்புறம் உடல் அளவீட்டில் வந்து அதில் மட்டும் வந்து விலக்கடிக்கப்படுகிறது, மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் மட்டும். அதே மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இருக்குது. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு வந்து துறை விண்ணப்பதாரர்களும் கண்டிப்பாக வந்து பங்கேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த டவுட்டு, என்எஸ்எஸ் என்சிசியோட சான்றிதழுக்கு மதிப்பெண் வழங்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு, அது தகுதியுடையவர்களுக்கு மதிப்பெண் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. துறை விண்ணப்பதாரர்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதுக்கும் நீங்கள் வந்து இணையத்தில் பதிவிட்டிங்கன்னா அதையும் உங்களுக்கு பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 5 வருட பணியை நிறைவேற்றிருந்த துறை விண்ணப்பதாரர்கள் அவங்க பொது ஒதுக்கீட்டுக்கு மட்டும் விண்ணப்பித்திருந்தாலும் அவங்க வந்து கரெக்டான தடையில்லா சான்றை சமர்ப்பித்தால் அவங்க பொது மற்றும் துறை ஒதுக்கீட்டு இரண்டிற்குமே வந்து பரிசீலிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. துறை விண்ணப்பதாரர்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதுக்கும் நீங்கள் வந்து இணையத்தில் பதிவிட்டிங்கன்னா அதையும் உங்களுக்கு பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போர்டு இந்த அறிவுரையெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதில் எடிட் ஆப்ஷன் வந்துடும். நீங்கள் அந்த டைமில் வந்து உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு இப்போயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான ஃபார்ம் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 4/4/2025 வெளியான நோட்டிஃபிகேஷனில் அந்த ஃபார்மோட இணைப்பில் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போதைக்கு எழுத்து தேர்வு எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா 21/12/2025 காலையில் வந்து முதன்மை எழுத்து தேர்வும் அன்னைக்கு வந்து மத்தியானமே வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வும் வந்து வைக்கிறதா வந்து அவங்க டேட் போட்டிருக்காங்க. பட் இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 5A நோட்டிஃபிகேஷன் வந்து October 17 ரிலீஸ் ஆகுது. அன்றைக்கி ஆன்லைன் அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆயிரும். ஆனால் அவங்க என்றைக்கு எக்ஸாமுக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/12/2025 அன்றைக்கி தான் எக்ஸாமாக குரூப் 5Aக்கும் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. டிஎன்பிசி ரெகுலராக நடத்திட்டு இருக்கனால அவங்க டக்குன்னு மாற்றுவாங்களா என்ன அப்படின்றது தெரியல. இல்லை நம்ம அது வேக்கன்சி கம்மினால வேறு மாதிரி எதாவது ஐடியா பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ இதுக்கு நான் நம்ம சார்கிட்ட கேட்டிருக்கேன். அப்டேட் கிடச்சா உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்து வந்து நம்ம என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் டு ஸ்டடி போட போகிறோம். எஸ்ஐக்கான வேர் டு ஸ்டடி. இப்போதைக்கு நம்ம வந்து 21 ஃபோக்கஸ் பண்ணி தான் படிக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் வேர் டு ஸ்டடி போட போகிறோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸாக அப்டேட் பண்ணிக்கோங்க.